வணக்கம். ஓரோ சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு பீட்ரூட் பொரியலும் பீட்ரூட் ரசமும் செய்ய போகிறோம். அதுக்கு காஞ்ச மிளகாய், சீரக மிளகு தூள், பூண்டு, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் கொஞ்சம் இந்த நம்ம எடுத்து வச்சுக்கிறது எல்லாமே சேர்த்துக்கலாம். மிளகு தூள், சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா செவர்ற வரைக்கும் வதங்கட்டும். ஏன்னா நான் மிளகு சீரகமும் வறுக்காமல் பச்சையாக தான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதனால எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசமும் நல்லா வரும் ரசம் வாசனை. இப்போ ஒரு 2-3 தக்காளி நல்லா கையில் கரைச்சி வச்சது சேர்த்துக்கலாம். கையில் கரைச்சாதான் அந்த ரசம் நல்லா டேஸ்ட் இருக்கும். அதுக்காக இந்த தக்காளி ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்ச நேரம் வதங்கினாலே போதும். அந்த கொஞ்சம் தக்காளியோட ராஸ்மல் வேணும். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, இதுவும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பீட்ரூட் வேக வச்சு தண்ணி சேர்க்க போகிறோம். அதுலேயும் கொஞ்சம் புளிப்பு சுவையும் இனிப்பும் இருக்கும். இந்த ரசம் கொஞ்சம் புளிப்பு இனிப்பு கலந்த நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம பீட்ரூட் தண்ணி சேர்த்துட்டோம். இது நல்லா கொதி வரும்போது இன்னும் கொஞ்சம் மிளகு சீரகம் தூள் மேலே தூவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவி ரசம் கொதி வந்தோடனே இறக்கிடலாம். பார்க்கும்போதே பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ரசம். இப்போ கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொரியலுக்காக கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் கொஞ்சம் காஞ்ச மிளகாய், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச பீட்ரூட்டை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கிறோம். ஆனாலும் கொஞ்சம் தண்ணி வரும். அது வர வரையும் நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு துருவின தேங்காய் நல்லா கலரி எடுத்தோம்னா நம்மளுக்கு பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிருங்க. பீட்ரூட் பொரியலும் ரசமும் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.